காட்டுக்கே ராஜானா அது சிங்கம் தான் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி காட்டிலே ரொம்ப தந்திரமான விலங்கு எதுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அது நரி தான். அது ஏன் நரிகளுக்கு தந்திரமானது, ஏமாத்துக்காரன், இப்படி பல பேர் வந்துச்சு அப்படின்றதையும், நரிகளை ஏன் மனிதர்களால் வளர்க்க முடியலை, ஏன் பழக்கப்படுத்த முடியலை அப்படின்றதையும், நரிகளோட முழுமையான வாழ்க்கையும் சுவாரஸ்யமான பல பகுதிகளை இன்னைக்கு பார்த்துடலாம். உலகத்தில் பரவலாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய இந்த நரி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. இந்த நரி 1 கிலோவிலிருந்து 8 கிலோ வரைக்குமே எடை இருக்கும். இது இனங்களுக்கு பொறுத்து வேறுபடுது. நரிகளோட உருவமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் முழுவதும் ரோமங்களாலும், வால் பகுதியில் அதிகமான ரோமங்களும், காதுகள் மேலே நீண்டுட்டும், வாய் கூர்மையாகவும் இருக்கும். இதனுடைய ஆயுட்காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வருஷங்கள்லேருந்து 6 வருஷம் வரைக்கும் இருக்குது காடுகளில். இதுவேவும் இதை சிறைப்படுத்தி வளர்க்குறோம் அப்படின்னா 10-12 வருடங்கள் கூட உயிரோடு இருக்கும். ஆனால் அதை சிறைப்பிடித்து வாழ வைக்கிறதுன்றது ரொம்பவே கொடுமையான விஷயம்தான். ஆண் பெண் நரிகள் இணை சேர்ந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி சரியான ஒரு குழி தோண்டி, அப்படி இல்லையா ஏதாவது குகைகளில் சரியான பாதுகாப்பான இடம் பார்த்து அங்கே தான் குட்டி போடும். ஒரு பெண் நரி 2லிருந்து 6 குட்டிகள் வரைக்கும் கூட போடும். இந்த 6 குட்டிகளையும் போட்ட பின்னாடி அந்த குட்டிகளை விட்டு நகர்வதே கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் வரைக்கும். 1.5 மாதத்துக்கு வெறும் பாலை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த நேரங்களில் இந்த பெண் நரிகளுக்கு சாப்பாடு வேணும்னா ஆண் நரிகள் வேட்டையாடிட்டு அதை தான் உணவாக கொடுக்கும் பெண் நரிகளுக்கு. 1.5 மாதமாக குட்டிகளை விட்டு கொஞ்சம் கூட நகராது. இந்த குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா குட்டிகளை இடம் மாற்றி வைக்கும். இப்போ நம்ம வீடுகளில் பூனைகள் குட்டி போட்டுச்சு, நாய்கள் குட்டி போட்டுச்சுன்னா அப்பப்போ இடம் மாற்றும். அதே மாதிரி தான் நரிகளும் ஏதாவது மனித நடமாட்டம் தென்பட்டாலோ இல்லை வேறு விலங்குகளோட சத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உடனே பாதுகாப்பு கருதி அந்த இடத்த மாற்றி வேறு இடங்களுக்கு கொண்டு போயிடும். 1.5 மாதம் வரைக்கும் பால் மட்டும்தான் குடிச்சு வளரும் குட்டிகள். அதன் பின்னாடி பெண் நரிகளுமே வேட்டைக்கு போகும், ஆண் நரிகள் அதிகமாக போகும். போய் வேட்டையாடிட்டு இந்த குட்டிகளுக்கு அந்த உணவை விழுங்கிட்டு கொஞ்ச நேரம் செரித்த பின்னாடி அதை மறுபடியும் கக்கின பின்னாடி அதைத்தான் குட்டிகளுக்கு கொடுக்கும். அதை குட்டிகள்னால சாப்பிட்றதுக்கோ எளிமையாவோ இல்லை செரிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படி தான் குட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பிக்கும். இந்த ஆண் பெண் நரிகள் 2மே சேர்ந்து இந்த குட்டிகளுக்கு வேட்டையாடுறதுக்கோ இல்லை பதுங்கிறதுக்கோ சாப்பிட்ட உணவை சேமித்து வைக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்கும். அது என்ன சாப்பிட்ட உணவை சேமித்து வைக்கிறது? நரிகளோட குணத்தில் இதுவும் ஒன்று. தனக்கு அதிகமான உணவு கிடச்சிருச்சு அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு தன்னுடைய இணைக்கோ எல்லாத்தையும் கொடுத்த பின்னாடி மிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு குழி தோண்டி அதை புதைச்சி வச்சிரும். மறுபடியும் பசிக்கும்போது அந்த குழி தோண்டி அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல பழக்கங்களை ஆண் பெண் நரிகள் அந்த குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் தாய் தந்தை கண்காணிப்பிலேயே தான் அந்த குட்டிகள் இருக்கும். அதன் பின்னர் தானாகவே வேட்டையாடி தனியான ஒரு வாழ்க்கையை தேடி நரிகள் போக ஆரம்பிக்கும். நரிகளில் ஒரு சில இனங்களில் ஆண் பெண் நரிகள் சாகிற வரைக்கும் ஒன்றாவே தான் இருக்கும். அதுக்கிடையில் பெண் நரியோ இல்லை ஆண் நரியோ இறந்துடுச்சுன்னா தன்னுடைய துணையை மாற்றிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சூழ்நிலைகள் காரணமாக தன்னுடைய துணையை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நரிகளோட உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எலிகள், பறவைகள், சின்ன சின்ன பூச்சிகள், ஏன் தாவரங்களில் கிட்ட இருந்து சின்ன சின்ன பழங்கள், காய்கள், கொட்டைகள்னு இது கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குப்பை தொட்டிகளில் கிடக்கிற சாப்பாடை கூட எடுத்து சாப்பிடும். சில நேரங்களில் நாய் மாதிரி அந்த மனிதர்கள் வீணாக்கப்பட்ட பொருட்களை கூட எடுத்து சாப்பிடும். சரி, நரிகளையே மனிதர்களால் பழக்கப்படுத்த முடியலை அந்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நரிகள் ரொம்பவே சுதந்திரமானது, யாரோட கட்டளைக்கும் அடிபணியாது. இப்போ நாய்களை நம்ம ஓரளவுக்கு கட்டளைக்கு உள்ளாக்க முடியும், ஆனால் நரிகள் அந்த அளவுக்கு உள்ளாக்க முடியாது கட்டளைகளை பின்பற்ற வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நரிகளோட கழிவு அப்படின்றது ரொம்பவே அருவருக்கத்தக்க ஒரு வாசனையை ஏற்படுத்தும். அதனோட யூரின்னாலும் சரி, அதனுடைய மலம்னாலும் சரி, நாய்களை விட ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வாசனையானது. அது மட்டும் இல்லாமல் நரிகளுக்கு தன்னுடைய எல்லையை குறிப்பதற்காக ஒரு திரவம் சுரக்கும். வாளுக்கு அடியில், கழுத்து பகுதிகளில், கால்களில், இப்படி சில இடங்களில் ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவத்தோட ஸ்மெல்லும் கிட்டத்தட்ட ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்கும். அந்த திரவத்தை வச்சு தான் நரிகள் தன்னுடைய எல்லையையும் தன்னுடைய இனத்தை, எதிர்பாலினத்தை கவர்றதுக்கும்
மற்ற விலங்குகள் கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கும் இந்த திரவத்தை பயன்படுத்தும். இந்த திரவங்கள் மனிதர்களால் சகிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அது ஒரு வாசனையை உண்டாக்கும். நரிகள் சாப்பிட்டு முடித்த பின்னாடி அந்த உணவு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்த பசிக்காக குழி தோண்டி புதைச்சி வச்சிடும். அடுத்து பசிக்கும் போது எடுத்து சாப்பிடும். இதுவும் வேறு அருவருக்கத்தக்க வகையில் வாசனையை உண்டாக்கலாம் மனிதர்களுக்கு. இதையும் தாண்டி 1950 டிமிட்ரி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் நரிகளை வளர்த்தாரு. கிட்டத்தட்ட அமைதியான நரிகளாக தேர்வு செஞ்சு அதை ப்ரீட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தார், கட்டளையிடவும் ஆரம்பித்தார். ஆனால் அது நாய்கள் அளவுக்கு அந்த அளவுக்கு உகந்ததாக இல்லை. இப்படி பல காரணங்கள்னால மனிதர்களால் நரிகளை நண்பனாக்க முடியலை. சரி, நரிகள் ரொம்பவே தந்திரசாலிகள் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ஆமாம், அது உண்மைதான். மற்ற விலங்குகளை ஒப்பிடும் பொழுது நரிகளோட தந்திரசாலித்தனம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா, தன்னை ஒரு எதிரி துரத்துறாங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடும், ஒரு சில கட்டங்களில் திரும்பி திரும்பி ஓடும், அப்புறம் மாட்டிக்கும். ஆனால் நரிகள் அதே மாதிரி வேகமாக ஓடும், திரும்பி திரும்பி ஓடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறி இருந்துச்சுன்னா உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். அந்த நேரத்தில் எதிரிகளை கவனத்தை திசை திருப்பும். இந்த மாதிரி பல வேலைகளை பார்க்கும். பனிப்பிரதேசங்களில் எலிகள் பனிகளுக்கு அடியில் இருக்கும், அதையும் மேலே இருக்கிற நரிகள் அழகாக வேட்டையாடும். இது நரிகள் நடக்கும் பொழுது அந்த ஒளியை கவனித்து அது இந்த திசையில் தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குன்னு கரெக்டாக கணிச்சு அந்த இடத்துல தன்னுடைய வாயை வச்சு தாவி குதிச்சு உள்ளே போய் பிடிக்கும் அந்த எலியை. இந்த மாதிரி வேட்டையாடுறதுலையும் நரிகள் ரொம்பவே புத்திசாலித்தனமானது தான். அது மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளோட சண்டை ஏற்படும் பொழுது கடைசி வரைக்கும் அதை என்ன தான் பார்த்துருவோம் அப்படின்ற குணம் நரிகளுக்கு கிடையாது. தனக்கு ஏதாவது ஆபத்து, இதுக்கு மேலே ஆபத்து அப்படின்னா கூச்சமே படாது, அந்த இடத்த விட்டு ஓடி ஒளிஞ்சிரும். கூச்சமே படாமல் பின்வாங்கிடணும். வீரம் அறவே கூடாது. பனிப்பிரதேசத்துலையும் சரி, பாலைவனத்துலையும் சரி நரிகள் வாழக்கூடியது. இப்படி தன்னுடைய உயிர் வாழும் நிலைத்தன்மையை மற்ற விலங்குகளை விட அதிகமாக வச்சிருக்கிறனால நரிகள் தந்திரசாலிகள் தான்.